அவங்களுக்கு கவுண்டர் அட்டாக் கொடுக்கறதுக்கு கனகாம்பாள் மேடம் வந்து வர்றாங்க. இவங்க வந்து ஃபேஸ்புக் பிரபலம், நான் பார்த்த வரைக்கும் ரொம்ப பிரமாதமாக பதிவுகள், ஃபோட்டோக்கள், இதுகள் எல்லாம். அவங்களுக்கு சுக்கரன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். சுக்கர தசை நடக்குதா, அதான் சக்கரை மாதிரி சுற்றிக்கிட்டே இருக்காங்க. அதாவது நிறைய பதிவுகள் வந்துக்கிட்டே இருக்கும், அவங்க ஃபேஸ் வந்துக்கிட்டே இருக்கும், அவங்க ஃபேஸ் இல்லாமல் இருக்காது. அதேமாதிரி அவங்களோட ஃபோட்டோவில் ஒவ்வொரு ஃபோட்டோலையும் பாருங்கள், அந்த கழுத்தில் அணிஞ்சிருக்க அணிகளை ஒரு விதமாக மாறிக்கிட்டே வரும், டிசைனாக மாறிக்கிட்டே வரும். அநேகமாக இப்போ நான் அவங்க ஃபோட்டோவை பார்க்குறேன்னு அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பதிவை படிக்கிறேன்னான்னு தெரியாது, ஏன்னா படித்தோம்னா தெரியாதுல்ல, போட்டால் தானே சொல்ல முடியும். ஸோ அந்த வகையில் மேடம் வந்து அவங்க பதிவு நிறையா படிச்சிருக்கேன், அறிவார்ந்த பதிவுகளாக இருக்கும். இன்றைக்கி அவங்க ஸ்பீச்சும் கேட்க போகிறோம். வாங்க மேடம். அதாவது காதல் திருமணத்துக்கு எதிராக நிற்கிறீங்க நீங்கள் இல்லையா, நிச்சயிக்கப்பட்ட திருமணம் அப்படிங்கிற வகையில் அவங்க நிற்கிறாங்க. வாங்க. ஓம் சிவாய் நம. இந்த அவையில் அமர்ந்திருக்கும் சான்றோர்களுக்கும் ஆன்றோர்களுக்கும் மற்றும் நடுவராக வீற்றிருக்கும் ஐயா அவர்களுக்கும், எனது சக தோழர்கள், சகோதரர்கள், தோழிகளுக்கும் இந்த இனிய மாலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒருவருடைய வாழ்க்கையில் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது, இல்லை எந்த லைஃப் அவங்களுக்கு நல்ல ஒரு லைஃபாக இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா, நிச்சயிக்கப்பட்ட திருமணமா அல்லது லவ் மேரேஜா அப்படிங்கிறது தான் இல்லைங்களா, விருப்பப்பட்ட திருமணமா அப்படிங்கிறது தான். இப்போ இங்கே வந்திருக்கக்கூடியவர்கள் எத்தனை பேருக்கு நிச்சயிக்கப்பட்ட திருமணம் கை தூக்குங்க. பொய் சொல்லக்கூடாது, எல்லாரும் உண்மையை சொல்லணும். வீட்டில் பார்த்து கல்யாணம் பண்ணவங்க தாங்க அப்படின்னு சொல்கிறவங்க. சரி, லவ் மேரேஜ் எங்கள் நாங்களே லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்கிறவங்க. அம்மா, நீங்கள் எத்தனாவது கல்யாணத்தை கேட்குறீங்க? அதுக்கு இருந்த கை அதிகம், இதுக்கு கை கம்மி. அப்படிங்கிறப்ப ஒருத்தர் வந்து வாழ்க்கையில் வந்து சந்தோஷமாக இருக்கணும், அதே சமயத்தில் ஒரு அங்கீகாரம். அது கடவுளுக்கே கிடைக்காத ஒரு விஷயம். அதாவது ஒருத்தருடைய முறையான ஒரு காதல், முறையற்ற காதல் அப்படிங்கிற விளக்கம்லாம் மணிமேகலை அருமையாக விளக்கம் கொடுத்துட்டாங்க. ஏன்னா காதல் தான் அப்படின்னா அது எப்படிப்பட்ட காதல் வேணால் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் நாங்கள் சொல்கிறது என்னென்னா, முறையான ஒரு காதலாக அதே சமயத்தில் பெற்றோர்களுடைய சம்மதத்தோடு நடக்கக்கூடிய திருமணங்கள், நிச்சயிக்கப்பட்ட திருமணங்கள் தான் அவங்களோட லைஃப் லாங் நல்லா இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். இப்போ எப்படி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பெற்றோர்கள் வந்து இன்னாருக்கு இன்னார், அதாவது மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். எங்கேயாவது காதலி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரன்னு பாடியிருக்கிறாங்களா? மனைவி அமைவதெல்லாம் தான் பாடியிருக்கிறாங்க. அப்படிங்கிறப்ப மனைவி தான் இறைவன் நமக்கு கொடுத்த வரம். அப்படிங்கிறப்ப அந்த இறைவன் தான் நமக்கு எல்லா விதத்துலையுமே சப்போர்ட்டிங்காக இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு பிரச்சனை அப்படின்னா கூட நம்மளுடைய அதாவது திருமணம் அப்படிங்கிறது 2 உடல்கள் சேர்வது மட்டுமல்ல, 2 உள்ளங்கள் சேர்வது மட்டுமல்ல, 2 குடும்பங்களும் 2 சமுதாயமும் 2 ஊருமே சேரக்கூடிய ஒரு விஷயங்கள் அதில் அடங்கியிருக்கு. அப்படிங்கிறப்ப அந்த இடத்துல மிக சிறப்பான ஊரே. ஏன்னா ஒரு ஊரில் ஒரு அந்த சமுதாயத்தில் இருக்கிற அத்தனை பேருமே வந்து ஒன்று சேர்ந்து ஒருத்தருக்கு ஒரு ப்ராப்ளம், அவங்க கணவன் மனைவியோடைய பிரச்சனை அப்படின்னா கூட ஒன்று சேர்ந்து அவங்களோட ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்ணி நல்லா சந்தோஷமாக இருக்கிறதுக்கு உண்டான வழிமுறைகள், வாழ்க்கை வழிகாட்டிகள் பண்ணுறாங்க. இதே 2 பேர் ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, இல்லை அவர்களே விருப்பப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு இருந்தாலுமே அவர்களை கேட்க, உன் தலையெழுத்து நீ தானே போன, நீ அனுபவி அப்படின்னு விட்டுறாங்க. எத்தனை நாளைக்கு அதை சகிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க? வாழ்க்கையில் இன்னைக்கு கோர்ட்டில் போய் பார்த்தீங்க அப்படின்னா 90% டைவர்ஸ் கேஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா காதல் திருமணங்கள் தான் வந்து டைவர்ஸ்க்கு நிற்கிறாங்க. நிச்சயிக்கப்பட்ட திருமணங்கள் வந்து சமுதாயத்துக்காகவும் அந்த குடும்பத்துக்காகவும் தன்னுடைய பிள்ளைகளுக்காகவும் கட்டுப்பட்டு அந்த குடும்பத்தை வழி நடத்தி சென்றுட்டு இருக்கிறாங்க. தாயாக இருந்தாலும் சரி, தந்தையாக இருந்தாலும் சரி. இல்லைன்னா இன்னைக்கு ஃபாரின்ல இருக்கிற மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மூலையில் இருக்கிற மாதிரி தான் இருக்குமே தவிர, ஒரு குடும்பமான ஒரு அமைப்பு அப்படிங்கிறது நிச்சயிக்கப்பட்ட திருமணத்தில் மட்டும்தான் இருக்குமே தவிர காதல் திருமணங்களில் இருக்கிறது இல்லை. எத்தனை பேர் வந்து நிச்சயிக்கப்பட்ட திருமணங்கள் 60ஆம் கல்யாணம் வரையிலும் கொண்டு போயிருக்கிறாங்க? காதல் திருமணங்கள் இருக்குதுங்களா? கல்யாண திருமணங்கள் இருக்குதுங்களா? அதாவது நிச்சயிக்கப்பட்ட திருமணத்தில் இருக்குதா அல்லது காதல் திருமணத்தில் இருக்குதா அப்படிங்கிறத நீங்களே யோசிச்சு பாருங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னா,
ஆத்மார்த்தமான காதல் அப்படின்னாங்க. ஆத்மார்த்தமான காதலா இல்லை பீச்சோர காதலா ஆத்தோரத்து காதலாங்கிறது அங்கே இருக்கக்கூடியவங்களுக்கு தான் தெரியும் எது மாதிரியான காதல்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. என் புருஷன் தான் எனக்கு மட்டும்தான் அப்படின்னாங்க. ஆமாம், என் புருஷன் எனக்கு மட்டும்தானே, மற்றவங்களுக்கா அப்படிங்கிறப்ப அந்த பாட்டே சொல்லுவோம், என் புருஷன் தான் எனக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் எனது காதலி நாளை உனது காதலியாக இருப்பா, ஆனால் இன்னொரு நாள் இன்னொருத்தரோட மனைவியாக இருப்பாங்க. அப்படிங்கிறப்ப காதல்ங்கிறது காதலர்கள் மாறிக்கிட்டே இருப்பாங்க. அந்த காதல் வந்து இருந்துக்கிட்டே அடுத்தடுத்து ஜம்ப் ஆகி போயிட்டே இருந்துகிட்டு இருக்கோம். அப்படிங்கிறப்ப இந்த இடத்துல எப்பயுமே வந்து நிச்சயிக்கப்பட்ட திருமணங்கள் தான் சிறப்பான ஒரு அமைப்பை அந்த குடும்பத்தை உருவாக்கி கொடுக்கும் அப்படிங்கிறது. அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த காதல் செய்கிறது, காதலுக்கு நான் ஒன்றும் எதிரி கிடையாது. ஆனால் அதே சமயம் காதலர்களை எத்தனை பேர் வந்து பைத்தியக்காரனாக்கி இருக்குது, எத்தனை பேர் அவர்களுடைய வாழ்க்கையை சீர்குலைச்சிருக்குது, எத்தனை பேருக்கு கல்லறை சமாதி கட்டி தாஜ்மஹாலை நிலைநிறுத்தி வச்சிருக்குது. மும்தாஜோடைய காதலை நம்ம சொல்லலாம். ஷாஜகான் மும்தாஜோடைய காதல் இன்னைக்கு கல்லறையா இன்னைக்கு எல்லாரும் பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருந்துகிட்டு இருக்குதே தவிர வாழ்ந்த காதல் அப்படிங்கிறது சொல்ல முடியாது அந்த இடத்துல. அதே மாதிரி எந்த ஒரு இடத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பார்க்கும்போது பிடிச்சிருக்குது, பார்க்க பிடிக்குது, பார்த்தவொடனே பிடிச்சிருச்சு அப்படிங்கிறது எல்லாமே கல்யாணம் ஆனவொடனே என்ன ஆயிடுது, புளிச்சு போன மோர் மாதிரி ஆகி போயிடுது. நான் அப்படி நினச்சேன், நான் இப்படி நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கடைசியாக ஒரே மாதத்துலேயே டைவர்ஸ் ஆகி வெளியில் போயிடுறாங்க. இந்த வாழ்க்கையில் அவங்களுக்கு வந்து ஒரு ஒத்து வர்றதில்லை அப்படிங்கிறது. நீங்கள் கல்யாணத்துக்கு முன்னாடி 1000 பேரை லவ் பண்ணாலும் கல்யாணம் பண்ணுறது ஒருத்தர் தான் நீங்கள் கல்யாணம் பண்ண முடியும். அப்படிங்கிறதுனால கடைசியாக ஒரே ஒரு இதை மட்டும் நான் ஒரு பாடல் வரிகளோட ஒரு சிலதும் சொல்கிறேன். ஏன்னா அந்த காதல் அப்படிங்கிறது வந்து நிறைய பேரை வந்து ரொம்பவும் இரிட்டேட்டிங் ஆகும். காதல் பிசாசை ஏதோ சௌக்கியம் பரவாயில்லை. காதல் வந்துச்சுன்னா பிசாசுங்களாம், ஓகேங்களா? அப்படிங்கிறப்ப அந்த பிசாசை ஏங்க பிடிச்சி வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, விட்டுருங்க அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்கிறேன். அதே மாதிரி காதல் ரோஜாவே எங்கே நீ எங்கே, கண்ணீர் வழியுதடி கண்ணே. இந்த கண்ணீரோட அந்த காதலை வளர்க்கணுமா, ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ஒரு திருமணம் அப்படிங்கிறது ஒரு பாதுகாப்பு உணர்வு கொடுக்கக்கூடியது. அந்த பாதுகாப்பு நமக்கு வந்து அவர் மட்டும் கிடையாது, அவங்களுடைய ஃபேமிலி. இப்போ வந்து கல்யாணம் பண்ணி நிச்சயிக்கப்பட்டு கல்யாணம் பண்ணுறோம் அப்படின்னா அந்த பையன் வெளிநாடோ வெளியூரோ வேலைக்கு போனால் கூட அவங்களுடைய குடும்பம் நமக்கு வந்து பாதுகாப்பாக இருக்குது. நம்ம குழந்தைகளுக்கும் அந்த சமூகமே பாதுகாப்பாக இருந்து வழி நடத்துது. ஆனால் எங்கேயோ ஒருத்தர் எப்பயோ ஒன்று நம்ம பார்த்து வேறு ஊருக்கு போய் கல்யாணம் பண்ணி விருப்பப்பட்டு கல்யாணம் பண்ணோம் அப்படின்னா அந்த இடத்துல தொங்குற இது மாதிரி, அதாவது ஒரு பயணத்தில் கப்பலில் நம்ம போகிறோன்னா துடுப்பில்லாத படகு போல தான் நம்மளுடைய வாழ்க்கையை அந்த இடத்துல நிற்கும். அது பாதுகாப்பு இல்லாததாக இருக்கும் அப்படிங்கிறத நான் தான் சொல்கிறேன். அடுத்தது கடைசியாக ஒரே ஒரு இது தான், வேறு எதுவும் இல்லை. அதாவது பாதுகாப்பு கொடுக்கக்கூடியதும் நம்மளுடைய சந்ததியர்களுக்கு நல்ல ஒரு வழிகாட்டியாக இருக்கக்கூடியதும், வெளிநாட்டவர் நம்மை பார்த்து வியர்ந்து கையெடுத்து கும்பிடக்கூடியதும், நம்மளுடைய கலாச்சாரத்துக்கு மாறக்கூடியது எல்லாமே பார்த்திங்கன்னா பெற்றோர்களால் நிச்சயிக்கப்பட்டு திருமணம் தான் வாழ்க்கையில் சிறப்பான ஒரு நீடில் இருக்கும் அப்படிங்கிறது இதன் மூலமாக தெரிவிச்சுட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். கனகாம்பல் அவர்கள் வந்து ஒரு வார்த்தை சொன்னாங்க, காதல் பிசாசேன்னு சொல்லிட்டு தேவையா இந்த பிசாசு அப்படின்னு கேட்டாங்க. தெரியாத பேயை விட தெரிஞ்ச பிசாசே மேலானது இல்லையா? சரி, அவங்க மேடம் பேசினப்போ வந்து அவங்க எழுத்து மாதிரியே பேச்சும் ரொம்ப அழகாக இருந்தது, அவங்கள போலேயே அழகாக இருந்தது. அதனால் தன்னுடைய வாத பிரதிவாதங்களை அடுத்தவங்க மனசு புண்படாமல் தூக்கி வச்சுட்டு இருந்தாங்க. இப்போ இந்த பக்கம் ரத்னகுமார் பேசினார், எங்கே வாப்போ கையில் சுற்றி வச்சுருக்கேன் அப்படின்ற ஸ்டைலில் பேசினார் இல்லையா? அது மாதிரி இல்லாமல் மென்மையான அணுகுமுறை, அந்த பெண்மைங்கிறது நளினம்ங்கிறது அதில் இருந்துச்சு இல்லையா? அது மாதிரியான ஒரு அணுகுமுறை பிரமாதமாக பேசினாங்க. அவங்க தன்னுடைய கவுண்டர் அட்டாக்கு நல்லா எடுத்து வச்சாங்க. அதாவது காதல் திருமணம் செய்கிறதுங்கிறதுல எவ்வளோ ரிஸ்க் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை சொன்னாங்க. பட் நம்ம கேட்குறோம்ல, அவங்க பேசுனாங்கள்ல, கேட்குற நம்ம எல்லா பேருமே ரிட்டையர்ட் ஆனவங்க. நம்ம காதலை பற்றி கேட்டு என்ன செய்ய போகிறோம்? இன்னும் மறுபடியும் காதல் பண்ணல வேணால் கவனமாக இருந்துக்கலாம் இல்லையா? சிரிப்பு பின்னாலேருந்து கூட வந்துருச்சு. சரி, அப்போது இதெல்லாம் நமக்கு முன்னாலேயே தெரிஞ்சிருக்கலாம் இல்லையா? அதாவது காதல்னு ஒன்று வர்றதுக்கு முன்னாடி, கல்யாணம்னு ஒன்று வர்றதுக்கு முன்னாடி நமக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருந்துச்சின்னு வைங்களேன், கொஞ்சம் நிதானமாவது ஏதாவது ஒன்று செஞ்சுருக்கலாம். சார் நல்லா கவனிங்க, வாழ்ந்து முடிக்கிறப்ப தான் இன்னும் சிறப்பாக வாழ்ந்திருக்கலாங்கிற ஒரு யோசனை வரும் எல்லாத்துக்குமே. சரியா?
பார்த்தீங்களா, வெயிட் பண்ணால் நல்ல மாடல் கிடச்சிருக்கும், மொபைல் ஃபோன் வாங்கின மாதிரி. இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணியிருந்தால் நல்லா ரேமில் கிடச்சிருக்கும் இல்லைப்பா? ம், சரி.